இந்த வெஜ் ஐட்டங்களில் எது சாப்பிட்னாலும் கொஞ்சம் அலர்ஜியாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். பட் நம்ம ஹெல்த்துக்கு அதானே நல்லதுன்னு சொல்கிறாங்க. கூட்டு பொரியல் பண்ணி சாப்பிடும்போது நம்ம அளவாக தான் சாப்பிடுவோம். ஸோ தோசை சப்பாத்தி இதிலலாம் ஸ்டஃப் பண்ணி சாப்பிடும்போது நமக்கே தெரியாமல் கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்போம். ரீசெண்டாக வீட்டில் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கருவேப்பிலை பொடி எனக்கு சமைக்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாவு மிக்சிங்க்கு இல்லை குழம்பு தாளிக்கும் போது கருவேப்பிலை இல்லாதப்போ இந்த பொடியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி சொரக்காய் தோசை கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் என்னோட எள்ளு இட்லி பொடியை கொஞ்சம் நிறைய தூவி விட்டு அதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டேன். இன்னைக்கு ஒரு சிம்பிள் அண்ட் எம்மியான லஞ்ச் மெனு தான். குட்டி குட்டியா இருக்கிற இந்த பாவக்காய் பொரியலும் நிறைய காய் போட்டு வச்ச சாம்பாரும் தான். சாம்பார் காய் எல்லாமே ஆட் பண்ணி சாம்பார் வைக்கிற அன்னைக்கு அந்த சாம்பாரோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கு. குருவித்தலை பாவக்காவை தின் ஸ்லைசஸா கட் பண்ணி எண்ணெய் உப்பெல்லாம் கொஞ்சம் சேர்த்து விட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்து போட்டு நல்லா வதக்கணும்னா அந்த பாவக்காவோட கசப்பே தெரியாது. இந்த முருங்கைக்காய் சாம்பார் பாவக்காய் பொரியல் காம்பினேஷன்